ஒரு ஆராய்ச்சி நகைச்சுவை பற்றி வெளிநாட்டில் நகைச்சுவை வந்து 6 விதமாக பிரிக்காம கிட்டத்தட்ட 18 விதமாக பிரித்து சொல்லியிருந்தாங்க. நகைச்சுவை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஹியூமர், விட்டு, சட்டையர், காமெடி, ஜோக்குன்னு சொல்லி எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் தான் காமெடி 40 விதமாக பிரிச்சிருக்காங்க. பிரித்து இத்தனை வகையில் நகைச்சுவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ஏற்பட்டது. இளநகை, குறுநகை, பெருநகை அப்படின்னு சொல்லி, புன்னகை அப்படின்லாம் சொல்லி நம்ம நாட்டிலையும் அது நகைச்சுவை இத்தனை வகையாக பிரித்து சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த துறையில் வேணும் அப்படின்றக்காக வச்சுருக்காங்க. இதுபோக நம்ம கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் வந்து அவர் வித்தியாசமாக குழந்தை சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, தெய்வீக சிரிப்பு, அசட்டு சிரிப்புன்னு சொல்லி அவரும் சிரிப்புக்கு பல விளக்கத்தை கொடுத்துருந்தா கூட எல்லா சிரிப்பையும் ஒட்டுமொத்தமாக கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னா அது நம்ம அசத்த போயார் நிகழ்ச்சி அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு அன்பாக சொல்லிட்டு வரும்ல. அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை, பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் மறந்து சிரிக்கிறதுக்கான அந்த அற்புதமான நிகழ்ச்சியில் நானும் பங்கு வர்றதை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க. போய் 3 நாட்டுக்காரங்களும் போய் என்னடா நம்ம நாடு பஞ்சத்தில் தலை விரித்து அலமோதி தெரியுது, நம்ம நாட்டுக்கு என்னைக்கு தான் ஒரு விமோசனம் கிடைக்கும்னு சொல்லி கடவுள்கிட்டே போய் கேட்போம்னு சொல்லி ரஷ்யா நாட்டுக்காரன் தான் வந்து கடவுள்கிட்ட போய், கடவுளே எங்கள் நாடு எப்போ முன்னேறும், அதை நான் பார்க்க உயிரோடு இருப்பேன் இருக்க மாட்டேன் சொல்லுங்க. உங்கள் நாடு முன்னேறதுக்கு எப்படி ஒரு 60 வருஷம் ஆகுங்க. எனக்கு இப்போ எழுதாச்சு, எங்கள் நாடு முன்னேற பார்க்க நான் உயிரோடு இல்லாமல் போகிறேனே அப்படின்னு சொல்லி தேம்பி அழுதான். போய் ஓரமாக உட்காந்துட்டான். அடுத்து நம்ம சீனா நாட்டுக்கார் அவர் வந்தார். எங்கள் நாடு எப்போ முன்னேறும் கடவுளே அதை வாச்சும் சொல்லுங்க அப்படின்னு. உங்கள் நாடு முன்னேற கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆகுமாடா. எனக்கு இப்போ 80 ஆச்சு, நான் எங்கே 80 வருஷம் வரைக்கும் இருக்க போகிறேன், எங்கள் நாடு முன்னேற பார்க்க நான் உயிரோடு இல்லையா அப்படின்னு. அடுத்து நம்மால் வந்தார். என்ன கடவுளை போயிட்டு போகுது, எங்கள் நாடு எப்போ முன்னேறும்னு சொல்லி கொஞ்சம் உற்சாகமாக சொல்லுங்க அப்படின்னு. கடவுள் ஓண்டு அழுதுட்டார். உங்கள் நாடு முன்னேற பார்க்க நானே உயிரோடு இருக்க மாட்டேன்டா, அது வந்து என்ன ஆகுதுன்னு தெரியல, ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறையில் பார்ப்போம்டா, என்னடா ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு தனியும் பிடிச்சி ஆட்டுதா அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்னொரு தடவை எல்லா நாட்டு போலீஸுக்காரன்னு பெருமையாக பேசியிருக்கான். அமெரிக்காக்காரர் சொன்னார், அந்த நாட்டு போலீஸ், எங்கள் நாட்டில் ஒரு கொலை நடக்க போகுதுன்னா 15 நாளில் அந்த கொள்ளையை கண்டுபிடிச்சிருவோம் நடந்தால் கூட அப்படின்னு. அடுத்து இங்கிலாந்துக்கார், இதென்னையா எங்கள் நாட்டில் ஒரு கொலை கற்பழிப்பு நடந்துச்சுன்னா ஒரே வாரத்தில் கண்டுபிடிச்சிருவோம் யார் என்ன அப்படின்னு சொல்லி. அடுத்து நம்மால் சொன்னார், இதென்ன யார் பிரமாதம், எங்கள் நாட்டில் அடுத்த வாரம் ஒரு கொலை நடப்பு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிடும், இல்லை எங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கே போய் பண்ணுவாங்க, ஒரு பெரிய விஷயம் இல்லடா அப்படின்னு சொல்லி. அப்படி ஒவ்வொருத்தரும் குடா கொண்டா இருப்பாங்க, யாரையும் சாதாரணமாக சமாளிக்க முடியாது. அதே போல் ஏன்னா நம்மள்கிட்ட ஒரு வித்தியாசமான திறமை இருக்கும். ஒரு ஜப்பான் நாட்டுக்காரன் வண்டி ஓட்டி போகிறான், கார் ஓட்டி போகிறாரு, பக்கத்தில் ஒரு கிளாமராக ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. இப்போனால கண்ட்ரோலாக வண்டி ஓட்ட முடியல, ஓரம் உட்காரு, என்னையால் நிம்மதியாக ஓட்டம் இல்லை, மனசு அடக்கம் இல்லை அப்படின்னு. அப்புறம் பின்னாடி உட்காந்து இது மாதிரி இருந்துச்சு, நம்மளால் வச்சு ஓட்ட விட்டாங்க, நீ ஓட்டியா இந்தியாக்கார அப்படின்னு. வண்டியும் ஓட்டினா அந்த பிள்ளையும் ஓட்டிட்டு போயிட்டான். இதுதான் டெக்னிக்கல். ஏன்னா நீ இன்னைக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம் ஆகிப்போனா. காலையில் அவருக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குது, இன்றைக்கெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, எல்லா வளர்ச்சி இருக்குது, நீ என்ன வேணுமோ உட்காந்த இடத்துல செய்யலாம். உட்காந்த இடத்துல செய்யலாம், எங்கே போவேனா, ஒரு சுவிட்சை போட்டேன்னா டூத் ப்ரஷ் வரும் உன்னை தேடி, இன்னொரு சுவிட்சை போட்டேன்னா வாட்டர் வரும் வாய்க்கு பிடிச்சிக்கலாம், அப்புறம் ஒரு சுவிட்சை போட்டேன்னா சாப்பாடு வரும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், இன்னொரு இது எதுக்கு நீயா சுவிட்ச் பண்ண அதான் வந்து ஊட்டி கூட விடும் அப்படின்னு இருக்கா. இவர் சொன்னார், ஆமாம் தன்னை சுவிட்சை எவன் போடுறது அப்படின்னு இருக்கா. நீயா உனக்கு சோம்பேறித்தனம் இவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்தும் அதில் ஒரு சிரமம் இருக்குது, என்ன செய்ய முடியும், இன்னும் முடியாது. ஏன்னா அன்றைக்கி கத்திருக்கான் ஒருத்தர் கடலுக்குள்ளே போகும்போதே, ஐயோ படகுல ஓட்ட உள்ள தண்ணி ஊரா வருது அப்படின்னு. ஏன்னா கத்திக்கிட்டு இருக்க, படகுல ஓட்டுட்டு இன்னொரு ஓட்ட போடுற, அந்த வழியாக தண்ணி போயிடும்டா வெளியே அப்படின்னு. இப்படி அறிவுரை சொல்லி அட்வைஸ் பண்ணி என்ன செய்ய முடியும். அதில் இன்னும் சிலர் பண்ணுற ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காலையில் விதைக்க போவோம், கிராமத்தில் விதைக்கிற காப்போம். இருந்தாலும் என்ன அஞ்சிருக்கு, கீழே டம்முன்னு விழுந்து புரண்டு வச்சிருக்காரு. அங்கிட்டு போனக்கு ஒரே குழப்பம், என்னையா நீ கீழே ஏன் இப்படி விழுந்து வலிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. உளுந்து வச்சா நல்லதுண்டாங்க, நல்லா வேமா சாவு எடுத்துட்டாங்க, உளுந்து வேண்டாண்டா கீழே விழுந்து வச்சுருக்கேன்னு என்ன செய்ய முடியும். இன்னும் சில புறாகம குணம் அப்படி கண்ணை பறிச்சிருந்துவாங்க, கண்ணு வச்சுட்டே அப்படின்றது. அது உண்மையில் என்ன நடக்குது, ஒரு தெருவில் ஒரு ஆள் நடந்து போடாண்டா ஊரே கதவை பூட்டிட்டு உள்ளே ஓட்டிடுவாங்க. எதை பார்க்குறானோ உடனே அழிஞ்சே போயிடும். பார்த்தார், ஆஹா சின்ன முருங்கை மரமாக இருக்குது, அதில் இவ்வளோ முருங்கைக்காயா அப்படின்னா படான்னு மரம் ஒடிஞ்சு வந்து பட்டு போச்சு. அடுத்த தெருவில் போனா சின்ன பசுமாடு 20 லிட்டர் பால் கறந்துருக்கு, கண்டுக்குட்டி மாதிரி இருக்கியா அது மாதிரியா 20 லிட்டர் பால் கறக்கு அப்படின்னு மட்டான் மாடு விழுந்து அது செத்து போச்சு. பார்த்து ஒரு ஆள் இப்போ எதை சொன்னாலும் அழிஞ்சு போயிருக்க. இப்போ நம்ம காட்டுக்கு வயலுக்கு கூப்பிட்டு போவோம், வயலில் வந்து பூரா புல்லாத்தான் இருக்குது, எங்கேயோ ஒரு நெல் பெய்தியாக இருக்குது. இவனை கூப்பிட்டு போனோம்னா இத்தனை புல்லான்னு சொல்லுவான், புல்லூராம் பட்டு போயிடும், நம்மளுக்கு களை எடுக்கிற காசு மிச்சம்னு சொல்லி இவனை கூப்பிட்டு போனேன். காலையில் டீ வாங்கி கொடுத்து பாருங்க இதானே நம்ம காடு அப்படின்னு. இதே உன் காடா பாரியா, இவ்வளோ புல்லுக்குள்ளேயும் ஒரு சில நெல்நாத்தா அப்படின்னா இருந்த நெல்நாத்து போச்சு. நினைச்சு இப்படி இவனை விட அவன் பயங்கரமாக திங்க் பண்ணியிருக்கேன். எத்தனை எங்கே இருப்பான், நம்ம தேடி பிடிச்சா போக முடியிருக்கும். அது ஒன்று மட்டும் இல்லை, அன்னைக்கு அடகு கடையில் ஒரே சண்டை கட்டி புரண்டுருக்காங்க.
ஏங்க இப்படி சண்டை விட்டு கிடைக்கீங்க? என்னங்க மனசாட்சி அடை வச்சுட்டு கடன் கேட்டுக்கிட்டு இருக்கான், அது நாங்கள் எப்படி அடை வைக்க முடியும்? இன்னொரு ஆள் ஆட்டோவில் பொண்டாட்டியை கூட்டு வந்திருக்காரு, இந்தாங்க வச்சுக்கிட்டு 20,000 கொடுங்க அப்படின்னு. என்னையா அப்படி இப்போ பேர் தங்கம் வச்சுக்கிட்டு அடை எடுப்பீங்க சொன்னீங்க வச்சுட்டு ஏதாச்சும். ஏன்னா எப்படியாச்சும் மனைவியை தள்ளி விரல் ரொம்ப குறிக்கோளோட இருக்காங்க. இவர் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு ஒரு ஆள்கிட்ட, என் மனைவியை கடத்தணும், ஏற்கனவே உங்களை கடத்த சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒவ்வொரு வேலையாச்சும் முதல் வரிசையை முடிப்போம். இது போக ரொம்ப சிறப்பான விஷயம் நம்ம பழைய தலைமுறையெல்லாம் கடைபிடிச்சது விருந்துன்னு ஒரு அற்புதமான விஷயம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடிலாம் அரிசி மாவுலாம் கோலம் போடுவாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம வீடு தேடி வர்ற சிறு சிறு வண்டு எறும்புகள் கூட பசியாறி விட்டு போட்டுமென்றிருக்காங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, கல் அரைச்சி போட்டு. அது மட்டும் போக நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கான். முன்னாடிலாம் ஒவ்வொரு வீட்டுக்குலையும் கண்டிப்பாக திண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க. ஏன்னா அங்கிட்டு போகிறவங்க உட்காந்து மோருக்கு சாப்பிட்டு போட்டுமேன்னு சொல்லி சுற்றி காம்பவுண்டை கொட்டி அதில் பீங்கானை பறிச்சு விட்டு நாய்கள் சாக்கரைன்னு போட்டு ஓட்ட காலம் மாறிடுச்சு. இது எதுக்கு சொல்கிறேன்னா விருந்துன்றது இன்றைக்கி ரொம்ப மோசமாயிடுச்சுன்றக்காக. போய் உட்காந்துருக்காரு, போய் உட்காந்தோன்னே சாப்பாடு மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க, கிளிக்கு வைக்கிற மாதிரி 4 பருக்குதான், அதை எப்படி மிச்சம் வச்சு சாப்பிட முடியும்? அதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவான். சரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, உப்பு இல்லை தோப்பு இல்லை. என்னங்க எப்படிங்க வீட்டில் சாப்பிட்றீங்க? ஒரு உப்பு இல்லை, ஒரு டேஸ்ட் இல்லை, எப்படி சாப்பிட்றீங்க? எங்களுக்கு நாங்கள் தனியாக சமைச்சிருக்கோம், போட்டு விடுவோம். அதையும் அவன் வெக்கங்கிட்டதனமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பாரு முக்கியமான சாப்பிட்டு முடிச்சோன்னு இலையை எடுத்திருக்கான். இலையை எடுக்காயின்னு கத்திருக்காரு. ஏங்க இலையை எடுக்காயின்றீங்க? அடுத்த ஆளுக்கு போடணும். சங்கடப்பட மாட்டானா? நீங்கள் இப்போ சங்கடப்பட்டுக்கிட்டா இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ ஏற்கனவே சாப்பிட்டதா அப்படின்னு வாந்தி எடுக்க வெளியே போய் இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெத்தலை வாக்கு போடணும்னா அங்கிட்ட ஒரு கிளவி வெத்தலை இடிச்சுக்கிட்டு, வெத்தலை வாக்கு போடலாம், எனக்கு ஒரு மாதிரி கொமட்டுது, எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு பிடிக்காது, அடுத்த ஆள் சாப்பிட்டதில்ல அப்படின்னா ஒரு பாக்கு, அந்தம்மா பாக்கு இருக்குப்பா, ஆனால் ஒரே பாக்கா இருக்குது, கடிக்கணும், நான் கடிக்கிறேன் கொண்டா அப்படின்னு வாங்கி டப்புன்னு அடிச்சு 5ஆ கடிச்சிட்டேன். பாட்டி மிரண்டுச்சு. பல்லு ரொம்ப கூர்மையான பல்லு, நானும் ஒரு வாரமாக வாய்க்கில் விட்டு கடிச்சு பார்க்குறேன், கடிக்கணும் ஒரே கல்லு வச்சுட்டியே அப்படின்னு மேலும் மேலும் கொமட்டிச்சு அந்த ஆளுக்கு. மறுநாள் ஊருக்கு போயிருந்தப்ப இதே ஊரில் சாப்பிடுங்கன்னு இருக்காங்க. வேணாம், அன்னைக்கு இப்படி தான் நடந்து வச்சு இன்னொரு தலையில் சாப்பிட்டுவிட்டேன். எங்கள் வீட்டில் நல்லா இருக்குப்பா அப்படின்னா அங்கே ஒரு முட்டி ஒரு மண்கலை கவுத்திருந்துச்சு, அதில் எடுத்து சாப்பிடுவோம்னு சொல்லி அதை எடுத்து அதில் சாப்பிட்டேன். சாப்பிட்டுக்கு போய் டம்முன்னு கீழே உடஞ்சிருச்சு. அந்த வீட்டுக்கு கிளவி திட்டிருச்சு, படுவாவி, எங்கள் வீட்டுக்கார் 20 வருஷமாக யூரின் போய் வச்சுருந்தேன், அதை நினைவு பொருளாக வச்சுட்டு அதை உடச்சு. பின்லாந்து நாட்டில் ஒரு ஒலிம்பிக் போட்டி நடந்தது. அது எப்படின்னா எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, உடல் ஊனமுற்ற குழந்தையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க. அதில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் தவறி கீழே விழுந்துருச்சு. அப்படியே முன்பக்கமாக ஓடின 12 குழந்தைகளை பின்னோக்கி வந்து அந்த குழந்தையை தூக்கி விட்டு அதுக்கு மசாஜ் பண்ணி உராய்வு தீர்ந்துருச்சா, இப்போ கரெக்ட் ஆகிட்டா, இப்போ ஓடலாமா அப்படின்னு. ஓடலாம் அப்படின்னு. அப்புறமேலு 12 பேர் நோக்கி ஓடினாங்க. ஓடும்போது என்ன நினச்சானா, அவன் கீழே விழுந்துட்டானே, விளையாட்டு நல்லா ஓடிருப்பான்னு சொல்லி இவங்க மெதுவாக ஓடவும், இவன் விழுந்த உடஞ்சி என்ன நினச்சான், நம்மளை தூக்கிறதுக்கு தானே அவங்க தோக்குற மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் மெதுவாக ஓடியவும் 12 பேரும் ஒரே சேம் டயத்தில் அந்த எல்லை கூட தொட்டாங்க. இல்லை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல மனிதன் தோத்து மனிதாபிமானம் செய்த இடம் சொன்னால் அந்த இடத்த சொல்ல முடியும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம மட்டும் வெற்றி அடைஞ்சு சக்ஸஸாக இருந்தால் அது நல்லதில்லை. அடுத்தவனி, அதாவது கலையினுடைய நோக்கமே என்னன்னா, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த கலை நோக்கம் என்னன்னா, பள்ளத்தில் இருப்பவனோட குனிந்து கை உழுக்கு நோக்கம் அல்ல, கலை நோக்கம் அல்ல, அவனை மேடேற்றி மகிழ்வதுதான் கலை நோக்கம். அந்த நோக்கத்தையும் எங்கள் அஸ்தபுயார் செஞ்சுக்கிட்டு சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனே அசத்துங்க. என்னடி 1 மாசமா வருமானமே இல்ல, ரொம்ப டல்லா இருக்குது, ஊரே இழிச்சுவான்னு கிடைக்க மாட்டேங்கிறான். போன மாசம் சிட்டி பாபு கிடைச்சான், மொட்டை அடிச்சு ஓவர் குக்கர் வச்சுட்டா முடியும் முளைச்சிருச்சு. சொல்றியே, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடி? இந்திர அப்படிங்கிற ஒரு ராஜா இன்னைக்கு வராரு. பிரச்சனையே இல்ல, சந்திரனே எழுதி வாங்க வேண்டியதுதான். அக்கா, நாம பார்க்க போக வேண்டாம். அப்புறம் அந்த ஜொல்லு பார்ட்டி பள்ளி ஈன்னு காமிச்சிட்டு போர்டுக வந்துட்டே இருக்க பாரு. அப்படியா? சரி, எப்படியும் நம்ம கழிச்சு போட்டதான் எனக்கு பிளான். ஓகே, சேலஞ்ச் எல்லாத்தையும் சுருட்டிடணும். கண்டிப்பா, கிளம்பு. ஓகே. ஆண்டவனே, அமைதிப்படையாதவனே, சக்கரவர்த்திய கோயம்புத்தூர் குசும்பன, வாழி 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 வாழி. ராஜராஜ ஸ்ரீராஜன் வந்தான், கண்ணொரு பாவனை கையொரு பாவனை சிந்த, கண்ணம் இரண்டில் இன்னொரு ரகசியம் சொல்ல. ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள்